அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை: எவ்வாறு இறைவேண்டல் செய்வது? மத்திய நற்செய்தி நூல் பிரிவு 6, இறை சொற்றொடர்கள் 7 முதல் 15 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். நமக்கு இன்னது தேவை என்பதை நம் தாயும் தந்தையுமான கடவுள் முன்கூட்டியே அறிவார். எனவே நமது தேவைக்காக அன்று, கடவுளின் திருப்பெயரின் மாட்சிக்காகவும் அவரது ஆளுகையின் வருகைக்காகவும் மட்டுமே நமது வேண்டுதல் அமைதல் வேண்டும். ஆண்டவரது இறைவேண்டல் நம்மை 3 தேவைக்காக மட்டுமே வேண்ட தூண்டுகின்றது. அவை: 1. இறையரசு வருவதனால் வெளிப்படும் இறைமாட்சி. 2. கடவுளின் அன்றாட பராமரிப்பு. 3. பாவ மன்னிப்பு, மீண்டும் பாவத்திற்கு உட்படாதிருக்க தேவையான இறையருள். மத்தேயுவில் இந்த 3 விண்ணப்பங்கள் அடிப்படையில் எழுந்த இறையியல் விளக்கங்களின் விளைவாக ஆண்டோருடைய இறைவேண்டல் சிறிது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஏழையர் உள்ளத்தோர் எல்லா விதத்திலும் சூறையாடப்பட்டோர். இயேசுவின் சீடர் தங்களை சூறையாடுபவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்வது இன்றியமையாதது. தங்களுடைய உணவு, கண்ணியம், சுதந்திரம் அனைத்தும் பாதிக்கப்பட்ட நிலையிலும் மன்னித்து தங்களை சூறையாடுபவர்களை விடுதலை செய்து இவ்விதமாய் அனைவரும் கடவுளின் ஏற்புக்குட்படுத்துவது இன்றியமையாதது. அது முற்றிலும் உண்மை. ஆனால் இதற்கு அடித்தளம் சூறையாடுவதிலேயே திளைப்போரின் மனந்திரும்புதல். அந்த மனந்திரும்புதல் உண்டாக செயல்படுவதே இறையாட்சியின் உரிமையாளர்களாகிய எளியோரின் இறைப்பணி. எனவே மன்னித்தல் என்பது எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வாழாவிருப்பதென்று, அநீதி புரிவோரை உணர்வடைய செய்த பிறகு மன்னிப்பதே சிறப்பு. அன்பார்ந்தவர்களே, இயேசு ஒரு நல்ல ஆசிரியர். எனவேதான் நாம் எதை செய்ய வேண்டும் என்று கற்று தந்ததோடு எதை செய்யக்கூடாது என்ற தெளிவையும் தன் சீடர்களுக்கு வழங்கினார். இன்றைய நற்செய்தி வாசகம் நாம் எவ்வாறு இறைவேண்டல் செய்ய வேண்டும், எவ்வாறு செய்யக்கூடாது என இறைவேண்டலின் 2 கோணங்களை சுட்டி காட்டுகிறது. குறிப்பாக, பிற இனத்தாரை போல பிதற்ற வேண்டாம், மிகுதியான சொற்களை அடுக்கி கொண்டே போக வேண்டாம் என நாம் எச்சரிக்கப்படுகிறோம். நம்மிடையே ஜெப ஆர்வலர்களின் எண்ணிக்கை நாள்தோறும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அது பாராட்டக்குரியது. அதே வேளையில் தவறான ஜெப ஆர்வமும் பெருகுகின்றது. எனவே இயேசுவின் இந்த எச்சரிக்கை சீரிய முறையில் எடுக்கப்பட வேண்டும். அதிக சொற்களை கொண்டு இறைவேண்டல் செய்தால் அது இறைவனுக்கு ஏற்புடையதாகிவிடும் என்று நாம் அறுதியிட்டு சொல்ல முடியாது. சொற்களின் பின்னேயுள்ள மனநிலையும் இறைவேண்டலையும் தொடர்ந்து வாழ்வும் நேர்மையானதாக இருக்க வேண்டும். அதுபோலவே இறைவேண்டலுக்காக அதிக நேரம் செலவிடுவது மட்டுமே அதனை ஏற்புடையதாக மாற்றிவிடாது. முரண்பாடற்ற வாழ்வும் இறை மனநிலையும் அவசியம் என்று பரிசேயர்களை மேற்கோள் காட்டி எச்சரிக்கிறார் ஆண்டவர் இயேசு. அதனை ஏற்று நமது இறைவேண்டல் மனநிலையை ஆய்வு செய்வோம், மேம்படுத்துவோம், சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். வெளிவேடமான இறைவேண்டல் என்னிடம் உள்ளதா? எனது ஜெபத்தில் இறைவன் விரும்பும் பொதுமையான பண்புகள் உள்ளதா? பிறருடைய குறைகளை மன்னிக்கும் மனப்பக்குவம் என்னிடம் உள்ளதா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் வெளிவேடமான இறைவேண்டல் இவற்றிலிருந்து அகன்று எங்களை ஜெபம் உமது விருப்பத்தை நிறைவு செய்கின்ற ஜெபமாக, பிறருடைய குறைகளை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் ஜெபமாக அமைய உதவி செய்தலும். ஆமீன்.